ஓகே. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோல நம்ம யூக்ளிட்ஸ் கேம் பத்தி தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நான் போன வீடியோல என்ன பார்த்தோம்னு சொல்லிடுறேன். ஸோ போன வீடியோல ஆக்சுவலா நம்ம 10th கொஸ்டினும் 11th கொஸ்டினும் ஃப்ரம் திஸ் எக்ஸர்சைஸ் பார்த்தோம். அதாவது எந்த எக்ஸர்சைஸ்னா, எக்ஸ்ட்ரா கொஸ்டின்ஸ் ஃப்ரம் ஐட்ரேட்டிவ் ப்ராசஸஸ் இன் நம்பர்ஸ்லேருந்து நம்ம லாஸ்ட் 2 கொஸ்டின் முடிச்சிட்டோம். ஸோ அந்த வீடியோ பார்க்கலன்னா அந்த வீடியோ பார்த்துட்டு இன்னைக்கு வீடியோ காங்க. ஸோ இன்னைக்கு வீடியோல நம்ம யூக்ளிட்ஸ் கேம் தான் ஸ்டார்ட் பண்ண போறோம். ஸோ யூக்ளிட்ஸ் கேம் எப்படின்னா, 2 நம்பரோட ஹெச்சிஎஃப் நம்ம ஒரு ஐட்ரேட்டிவ் ப்ராசஸ் மூலமா கண்டுபிடிக்க போறோம். நார்மல் மெத்தட்ல கண்டுபிடிக்க போறது இல்ல. நார்மலா நம்ம என்ன பண்ணுவோம்னா, ஃபேக்டரி மெத்தட் இல்லைன்னா பிரைம் ஃபேக்டரைசேஷன் மெத்தட்ல வந்து ஹெச்சிஎஃப் கண்டுபிடிப்போம். 2 நம்பர் கொடுத்துருந்தாங்கன்னா, ஸோ சப்போஸ் 16 28 இருக்குன்னு வச்சுக்கோங்க. நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம்னா, இதை பிரைம் ஃபேக்டரைஸ் பண்ணுவோம். ஸோ 4 into 4 எழுதுவோம். அப்புறம் இதை நம்ம 2 into 2, அப்புறம் இதையும் 2 into 2 எழுதுறோம். ஸோ 16 கேன் பி ரிட்டன் அஸ் 2 into 2 into 2 into 2 இப்படி எழுதலாம் நீங்க பிரைம் ஃபேக்டரைஸ்டு ஃபார்ம். ஏன்னா இது எல்லாமே பிரைம் நம்பர்ஸ். ஸோ இன் டர்ம்ஸ் ஆஃப் பிரைம் நம்பர்ஸ்ல நம்ம 16 எழுதினாங்க. ஆஸ் அ ப்ராடக்ட் ஆஃப் பிரைம் நம்பர்ஸ் நம்ம எழுதினாங்கன்னா அதுதான் நம்ம பிரைம் ஃபேக்டரைசேஷன் ஆஃப் 16 சொல்லுவோம். இப்போ 28 எப்படி எழுதலாம் நீங்க 7 into 4 எழுதலாம். 4 நீங்க எப்படி எழுதலாம் 2 into 2 எழுதலாம். ஸோ இதான் பிரைம் ஃபேக்டரைஸ்டு ஃபார்ம் ஆஃப் 28. இது வந்து பிரைம் ஃபேக்டரைஸ்டு ஃபார்ம் ஆஃப் 16. ஸோ இப்போ ஹெச்சிஎஃப் என்னது ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர். ஸோ இதுக்கும் என்ன ஹையஸ்ட் காமனா இருக்கு? 2 இருக்கு காமனா ரெண்டுத்துக்குமே. இங்கேயும் 2 இருக்கு, இங்கேயும் 2 இருக்கு. இங்க இன்ஃபேக்ட் 4 இருக்கு. பட் ரெண்டுத்துக்கும் காமனா, அதாவது 16க்கும் 28க்கும் காமனா இருக்கிறது என்னது? 2 தான். ஸோ ஆன்சர் வந்து 4 தான். ஸோ ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் ஆஃப் 16, 28 வந்து 4 தான். 16 and 28 is equal to 4. ஸோ இதான் ஆன்சர் ஆக்சுவலா. பட் நம்ம இப்படி பண்ண போறது இல்ல. நம்ம கொஞ்சம் வேற அப்ரோச் யூஸ் பண்ண போறோம். ஸோ இதுல எக்ஸ்பிளிசிட்டா நம்ம யூக்ளிட்ஸ் கேம் யூஸ் பண்ண போறோம். இந்த இடத்துல கிளியரா நம்ம யூக்ளிட்ஸ் கேம் தான் யூஸ் பண்ண போறோம். ஸோ யூக்ளிட்ஸ் ஆல்கோரிதம் இல்ல யூக்ளிட்ஸ் கேம் எப்படி யூஸ் பண்ணணும்னா, ஆக்சுவலா இதுல இருக்கிற பெரிய நம்பர் ஃபர்ஸ்ட் எழுதிடணும். அதுக்கப்புறம் சின்ன நம்பர் எழுதிக்கணும். ஸோ பெரிய நம்பர் மைனஸ் சின்ன நம்பர் ஃபர்ஸ்ட் பண்ணணும் நீங்க. 28 minus 16 என்ன வரும் உங்களுக்கு? 12 வரும்னு நினைக்கிறேன். ஸோ அப்புறம் இந்த சின்ன நம்பர் இதையும் கம்பேர் பண்ணணும். இதுல எது பெருசோ அதை ஃபர்ஸ்ட் முன்னாடி எழுதிக்கணும். சின்னது அதுக்கப்புறம் எழுதணும். ஸோ அப்புறம் சப்ராக்ட் பண்ணணும். ஸோ நான் ஒழுங்கா எழுதுறேன். ஒழுங்கா நான் மார்க் பண்ணல. ஸோ சப்ராக்ட் பண்ணணும். ஸோ இந்த ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணிட்டு எது பெருசோ அதை முன்னாடி எழுதிட்டு குட்டியானது பெருசுல இருந்து சப்ராக்ட் பண்ணணும். ஸோ இது 4. மறுபடியும் இது ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணுங்க. ஸோ 12 தான் பெருசு. ஸோ 12 minus 4 பண்ணுங்க 8. இப்போ இது ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணுங்க. 8 தான் பெருசு. ஸோ 8 minus 4 என்ன வரும் உங்களுக்கு? 4. இப்போ ஃபைனலா 2 நம்பர் ஈக்குவலா வந்துச்சுன்னா பிரச்சனையே இல்லை, அவ்வளவுதான். 4 minus 4 equal to 0. ஸோ ஹெச்சிஎஃப் ஆக்சுவலி 4 தான். ஸோ இந்த மாதிரி நீங்க ஐட்ரேட்டிவ் ப்ராசஸ் யூஸ் பண்ணி பண்ணீங்கன்னா இதான் யூக்ளிட்ஸ் கேம்னு சொல்லுவாங்க. ஸோ ஹெச்சிஎஃப் ஆஃப் 28, 16 இஸ் ஆக்சுவலி 4. ஸோ 2 மெத்தட்ல நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் ஆக்சுவலா. ஸோ இந்த மெத்தட்லயும் 4 தான் வருது, இந்த மெத்தட்லயும் 4 தான் வருது. ஸோ இதுக்கு ஆக்சுவலா பெரிய ஒரு ஆக்சுவலா இந்த மெத்தட் தான் ஈஸி. கிளியர் கட்டா சொல்லணும்னா இந்த மெத்தட் தான் ஈஸி. ஃபர்ஸ்ட் இந்த எல்லோ பென்ல பண்ண மெத்தட் தான் ஈஸி. இந்த ஒயிட் பென்ல பண்ண மெத்தட் வந்து கஷ்டம் தான். இந்த மெத்தட் பேசிக்கா கஷ்டம். ஸோ ஆனா புக்ல சப்போஸ் யூக்ளிட்ஸ் கேம் யூஸ் பண்ணி தான் நீங்க கண்டுபிடிக்கணும்னு கொடுத்துருந்தாங்கன்னா நீங்க உங்களுக்கு வர வழி இல்லை, நீங்க இதான் பண்ணி ஆகணும். ஸோ இதான் மெத்தட் பேசிக்கா. நீங்க பேசிக்கா சப்ட்ராக்ட் பண்ணிக்கிட்டே வரணும். கடைசியில் 0 வந்துருச்சுன்னா அந்த 2 நம்பர் தான், அந்த 2 நம்பர்ல ஒரு நம்பர் எடுத்து எழுதிங்க, அவ்வளவுதான். ஸோ 4 minus 4 equal to 0 வந்துருச்சுன்னா 4 தான் ஹெச்சிஎஃப். ஸோ இதான் பேசிக் ஐடியா. ஹெச்சிஎஃப் வந்து 4 தான். இல்ல அதுக்கு முன்னாடி இருக்கிற நம்பர் இதான் பேசிக்கா, இதான் ஹெச்சிஎஃப். 0 வரதுக்கு ஒரு முன்னாடி ஒரு ரிசல்ட் வரும்ல, அதுதான் உங்களுக்கு ஹெச்சிஎஃப். ஸோ இதான் ஹெச்சிஎஃப். ஸோ இதான் யூக்ளிட்ஸ் கேம் பேசிக்கா. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம்? யூக்ளிட்ஸ் கேம் கண்டுபிடிச்சா மேபி நம்ம வேற ஏதாவது கொஸ்டின் ட்ரை பண்ணலாம். வேற என்ன கொஸ்டின் ட்ரை பண்ணலாம்? வேற கொஸ்டின் ட்ரை பண்றதுக்கு முன்னாடி ஆக்சுவலா நான் ஒரு ரிசல்ட்டும் சொல்லணும்னு நினைச்சேன். அதாவது ஹெச்சிஎஃப் ஆஃப் ஏ அண்ட் பி ஹியர் வேர் ஏ இஸ் கிரேட்டர் than பி இஸ் த சேம் as ஃபார் ஏ அண்ட் ஏ மைனஸ் பி. இந்த ரிசல்ட் கரெக்டா நம்ம ப்ரூவ் பண்ண ட்ரை பண்ணலாம். இந்த ரிசல்ட் ஆக்சுவலா கரெக்டானு. ஸோ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா நம்ம 16 28 எடுத்துக்கிட்டோம். இந்த இடத்துல ஏ இஸ் கிரேட்டர் than பி, அப்படின்னா 28 தான் அவங்க சொல்றாங்க. ஸோ 28 and 16 எடுத்துக்கலாம். ஸோ 28 இஸ் கிரேட்டர் than 16, அது உங்களுக்கு கிளியரா தெரியும். அப்புறம் இஸ் த சேம் as for a and a minus b. ஸோ ஹெச்சிஎஃப் ஆஃப் 28 and 16 ஹெச்சிஎஃப் ஆஃப் 28 and 28 minus 16 ஒன்றுன்னு சொல்றாங்க அவங்க, அதான் கிளைம் பண்றாங்க. 28 and 16 is the same as ஹெச்சிஎஃப் ஆஃப் 28, 28 minus 16. 28 minus 16. ஸோ இதை நான் வேற இடத்துல எழுதுறேன் எல்லாத்தையுமே. இந்த இடத்துல கொஞ்சம் கச்சடாவா இருக்கு. ஸோ வேற இடத்துல இது எல்லாமே எழுதுறேன். ஸோ இதை நல்லா கீழே தெளிக்கிறேன் நான், அவ்வளவுதான். இன்னுமே நல்லா கீழே தெளிக்கிறேன். ஸோ இப்போ எழுதுறேன். அவங்க என்ன சொல்றாங்கன்னா 28, 16 2 நம்பர் இருக்கு நம்மகிட்ட. ஸோ ஹெச்சிஎஃப் ஆஃப் 28 and 16 is the same as ஹெச்சிஎஃப் ஆஃப் 28, 16 is equal to ஹெச்சிஎஃப் ஆஃப் 28 and 28 minus 16. 28 and 28 minus 16. ஸோ இதான் அவங்க கிளைம் பண்றாங்க. ஸோ இந்த கிளைம் உண்மையான நம்ம பார்த்துடலாம். ஸோ நம்ம டேரக்டா இதுக்கும் நம்ம யூக்ளிட்ஸ் கேம் யூஸ் பண்ணி வெரிஃபை பண்ணிடலாம். ஸோ நம்ம யூக்ளிட்ஸ் மெத்தட் தான் யூஸ் பண்ண போறோம். ஸோ யூக்ளிட்ஸ் மெத்தட் நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ இது நம்ம ஏற்கனவே கண்டுபிடிச்சோம். இதுக்கு ஹெச்சிஎஃப் வந்து 4 தான். ஸோ அது திருப்பி பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஸோ 4. ஸோ இதுவும் 4 தான் நம்ம செக் பண்ணணும். ஸோ 28 minus 16 என்ன உங்களுக்கு? 28 minus 16 12 அர்த்தம். ஸோ ஹெச்சிஎஃப் ஆஃப் 28, 12
28,16 ஒன்னான்னு கேட்கறாங்க. ஒன்னு ப்ரூவ் பண்ணணும் நம்ம அவ்வளவுதான். ஸோ 28 எப்படி எழுதலாம்? இல்ல ஆக்சுவலா இது நம்ம யூக்ளிட்ஸ் கேமே யூஸ் பண்ணலாம். ஸோ 28 - 12 என்ன வரும் உங்களுக்கு? 12 + 4 நினைக்கிறேன், 16 நினைக்கிறேன். 28 - 12 = 16. இப்போ இது ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணுங்க. எது பெருசு இதுல? 16 தான் பெருசு. ஸோ 16 முதல்ல எழுதுங்க, அப்புறம் -12 = 4. இப்போ இது ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணுங்க. 12 - 4 = 8. இப்போ இது ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணுங்க, இதையும் இதையும். 8 - 4 என்ன வரும் உங்களுக்கு? 4ன்னு வரும். 8 - 4 = 4. இப்போ இதுவும் ஒன்று தான், அவ்வளோதான். 4 - 4 = 0. ஸோ 4 - 4 = 0. ஸோ ஆன்சர் வந்து இதுதான், HCF = 4. ஸோ இந்த இடத்தையும் பார்த்தீங்கன்னா HCF 4ன்னு வருது, இந்த இடத்தையும் HCF 4ன்னு வருது. ஸோ கிளியர்லி அந்த ரிசல்ட் கரெக்ட் தான். ஸோ நம்ம பார்த்த ரிசல்ட் கரெக்ட் தான். ஸோ இது கரெக்டான ஸ்டேட்மெண்ட் தான். திஸ் இஸ் அ ட்ரூ ஸ்டேட்மெண்ட். அதை எழுதிடுறேன்னா ட்ரூ ஸ்டேட்மெண்ட், ட்ரூ ஸ்டேட்மெண்ட், ஸ்டேட்மெண்ட். ஓகேவா? ஸோ இது ஞாபகம் வச்சுக்கணும் நீங்க. பேசிக்கா ஞாபகம் வச்சுக்கணும், கூட ஜென்ரல் ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும். இது கேட்பாங்களான்னு கூட தெரியல, மேபி கேட்கலாம். ஞாபகம் வச்சுக்கிட்டா நல்லது தான். ஸோ இது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அவ்வளோதான், யூக்ளிட்ஸ் கேம் இவ்வளோதான். ஸோ நம்ம அடுத்த வீடியோல என்ன பண்ணலாம்னா எக்ஸசைஸ் 5.1 ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ இன்னைக்கு வீடியோ நம்ம எல்லாம் முடிச்சிருக்கோம். யூக்ளிட்ஸ் கேம் நம்ம கரெக்டாக முடிச்சிட்டோம். யூக்ளிட்ஸ் கேம் மட்டும் தான் முடிச்சிருக்கோம். அப்புறம் இந்த ஸ்டேட்மெண்ட் வெரிஃபை பண்ணோம், அவ்வளோதான். ஸோ அடுத்த வீடியோவில் நம்ம எக்ஸசைஸ் 5.1 ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ இன்னைக்கு வீடியோ அவ்வளோதான். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பை.